வணக்கம். வணக்கம். டேய் அப்படினா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவன வளைச்சு பிடிக்கறான். நேருடைய சாதனையை நரேந்திர மோடி சமன்படுத்தி சாதனை படிச்ச பிறகு இப்பதான் சந்திக்கிறோம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடாடா நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. ஜவஹர்லால் நேருவை போயிட்டு யார் கூட ஒப்பிட்டு பேசுறீங்க? ஜவஹர்லால் நேருன்றவர் எவ்வளவு பெரிய மகானவர், எவ்வளவு பெரிய சரித்திர நாயகன். நரேந்திர மோடி ஒன்னும் உங்க ஜவஹர்லால் நேரு மாதிரி மவுண்ட் பேட்டன் பொண்டாட்டிக்கு சிகரெட் பத்த வைக்கல இல்ல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. 3 தேர்தலையும் ஜவஹர்லால் நேருடைய தலைமையில ஜவஹர்லால் நேரு அரசு, அது காங்கிரஸ் அரசு. இதுவும் மோடி அரசு. இது பேர் கூட்டணி அரசு. வலது பக்கம் சந்திரபாபு நாயுடு, இடது பக்கம் நிதிஷ்குமார், 2 பேரை தாங்கி பிடிக்கவில்லை என்றால் இந்த அரசு கீழே விழுந்துடும். அது எப்படி ஜவஹர்லால் நேரு ஒப்பிட முடியும்? நீங்க ஏதோ ஜெயிச்சா மாதிரி சொல்றீங்க. நாங்க மகிழ்ச்சியா இருக்கு. இதுதாங்க ரியல். எனக்கு அதான் ஆச்சரியம். இல்ல, இதுதான் உண்மையான வெற்றி. 3வது தேர்தல்ல கூட 3 இலக்கத்துல தொட முடியலையே. நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் தானே பண்ணணும். இவ்வளவு மகிழ்ச்சியா காட்டணுமா? வெக்கமா இல்ல? அக்கா யூனிவர்சிட்டி போட்டு அரியர் சொல்லிட்டு சிரிக்கிற வெக்கமா இல்ல? வெற்றி தோல்வி மட்டும் கிடையாது, சித்தாந்தம். இந்த தேச மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்குன்னா அது காங்கிரஸ் பெரிய. பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும். அந்த வேலையை செஞ்சிட்டோமே. அக்கார்டிங் டு யூ பாசிச சக்திகளை அகற்றிட்டோம், முடிஞ்சு போச்சு சார். இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி, இன்னைக்கு பிஜேபி ஆட்சி, என்டிஏ ஆட்சி. ஒரு டெமோக்ராட்டிக் மேன் வெற்றி தோல்வியை பார்க்க மாட்டான், சித்தாந்தத்தை பார்ப்பான், மக்களுக்கான அமைப்பை பார்ப்பான். இப்போ நான் 8ஆம் கிளாஸ் பாஸ், அவன் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்கிற மாதிரி இருக்கு. நான் தான் சொல்றேன், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கண்டினியூஸா 15 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்காக லேபர் பார்ட்டி துல்லியா குதிச்சாங்க அங்க இல்லையே. இப்ப நாங்க மட்டும் 400 இடத்துல வெற்றி பெற்றா துல்லியா குதிக்க போறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அண்ணாமலை எங்க கட்சியை வைப்ரண்டா வச்சிருக்காரு. இன்னும் அவர் என்ன பர்சனலா தாக்கிட்டே இருக்கணும், நான் விரும்பிட்டே இருக்காது. என்னப்பா இது? லாரியில கியர் போடுற மாதிரி போடுற. இப்போ இல்ல, இப்பவும் வலிக்கலையா? இப்ப வாட்சி வலிக்குதா? இல்ல. என்னடா இது? ஒரு விஷயத்த சொல்ல முடியும், நீங்க 2 பேருமே தேசிய கட்சிகளை ரொம்ப வைப்ரண்டா வச்சிருக்கீங்க. இல்ல, அவர் வைப்ரண்டா வச்சிருக்க முடியாது. அவர் யாரை வச்சு வைப்ரண்டா வச்சிருக்காரு சார்? என்ன சார் 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. 11% கால் இல்ல கை இல்ல, நீங்க ஊனி 11% வாங்கிட்டாங்க. அந்த தெரியல அவங்களுக்கு. அறிக்கை என்ன சொல்லட்டுமா? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குங்க இந்த பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் வாக்குகள் அந்த பக்கம், ஓபிஎஸ் டிடிவி முக்குலத்தர் வாக்குகள், இது பிஜேபி வாக்குன்னு சொல்ல. அவங்க தலைமையில கூட்டணி சொல்லுங்க, அதிகமா அவங்க தான் நின்று இருக்கிறாங்க. உங்கள மாதிரி திராவிட கட்சிகளுடைய தோல்ல ஏறி அவங்க திராவிட கட்சி கூட நிக்கலையோ? இந்த முறை நிக்கல. உங்க கணக்குல சொல்லலாமா அந்த மாதிரி? நீங்க ஒரு 10% வாங்கிருக்கீங்கன்னா அதுல வந்து பெரும்பாலும் திமுக ஓட்டு, விசிக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, உங்க ஓட்டு சொற்பம் தான். 4% அதுவும் குறைவா? உங்கள் வாக்குகள் எனக்கு, என்னுடைய வாக்குகள் உங்களுக்கு. அப்படிதான் தேர்தல் முழுக்க முழுக்க எங்கள்தான் சொல்ல முடியாதுல்ல. அவங்க தலைமையில கூட்டணி, அவங்க ஒரு அணி அமைச்சிருக்காங்க, நீங்க வேற ஒரு அணியில ஒரு ஜூனியர் பார்ட்னரா இருக்கீங்க. நல்லா கால பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. சித்தாந்தத்தின் அடிப்படையில் இப்ப காங்கிரஸ் கட்சின்னா எல்லோருக்குமான கட்சி. இப்ப பாஜக எல்லோருக்குமான கட்சின்னு சொல்ல முடியுமா? அவங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசல ஏன் ஒரு இஸ்லாமியர் கூட ஒரு தொகுதி கொடுக்கல? 420 தொகுதியில. நான் உங்கள்ட்ட சித்தாந்தம் நான் உங்கள்ட்ட கேக்குறேன், தமிழ்நாட்டுல எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? சிறுபான்மை மக்கள் கொடுத்திருக்கோம். காங்கிரஸ் எவ்வளவு இஸ்லாமியர்கள்? வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் யாரு காங்கிரஸ்? நாடாளுமன்றத்தில் ராபர்ட் புரூஸ் யாரு? இஸ்லாமியர். சிறுபான்மை
சரி சரி உத்தரப்பிரதேச 420 கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க? அவங்க ஒண்ணு சொல்லுங்க. கொடுக்கல சார். ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சார், நாங்க கொடுக்குறோம். அவங்க ஆன்டி முஸ்லிம் பார்ட்டி சார். நீங்க எவ்வளவு முஸ்லிம்களுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் Name leader- one. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட, உன்னை வச்சு அடிப்பான். சட்டமன்ற கணக்கே எடுத்துக்கிட்டாங்க. இருங்க. உங்க சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்கீங்களா? குறிப்பா கொடுத்திருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு. சொல்லுங்க பாப்போம். இஸ்லாமியர்களுக்கு இருங்க. கொடுத்திருக்கீங்களா? இஸ்லாமியருக்கு வேலைச்சேரிகளை கொடுத்திருக்கோம். ஒண்ணா சார்? அவ்வளவுதான் சார் ரெப்ரசன்டேஷனா சார்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உங்க அணி எவ்வளவு எல்லாம் கொடுத்தது? காங்கிரஸ் பேர் இயக்கம் உங்க தான். அணி எவ்வளவு கொடுத்தது? காங்கிரஸ் திமுக எவ்வளவு பேர் இயக்கம் கொடுத்துச்சு? இல்ல இந்த சதவீதம் பேசினா எல்லாரும் பதில் சொல்ல இந்த வேண்டியது. கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டா அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்ல. வெறுப்பு அரசியல் இப்ப பேசிட்டு இருக்காங்க பாருங்க, ஒரு வாரமா தனிமையில ஒருமையில அப்படிலாம் யாரும் பேசல. நீங்க கூட தான் ஒருமையில பேசுனீங்க பாஜக தலைவர. நான் ஏன் பேசினேன்னா ஒருமையில் இல்லது. எங்கள் தலைவர் இந்திரா காந்தி எப்படிப்பட்ட தலைவர், உலக தலைவர், இரும்பு பெண்மணினாங்க. அவங்கள போய் எமர்ஜென்சியில போய் தப்பி கூட நினைச்சாங்க அப்படின்னா கோவம் வரமா வராதா? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது யார் சார் கொண்டு வந்தாங்களா இல்லையா? இல்ல, இந்திரா காந்தி ஜனநாயக படுகொலை எமர்ஜென்சி மூலமா நடந்ததா இல்லையா? என்ன ஜனநாயக படுகொலை நடந்துச்சு? எமர்ஜென்சி ஜனநாயக படுகொலை இல்லையா? ஒரு நிமிஷம் சார். எமர்ஜென்சியை பத்தி புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்கள் அப்படியே புரியாதவங்களா இருக்கட்டும், தெரிஞ்சுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எமர்ஜென்சின்னு வரும்போது தான் எல்லா கடைகளையும் விலைப்பட்டியல் இருந்துச்சு. எமர்ஜென்சி வரும்போது தான் கொத்தடிமை ஒழிஞ்சது, மனித நேயத்தை பார்க்க முடிஞ்சது, ஜனநாயகத்தை சொல்றேன். சர்வாதிகார நாட்டுல நம்ம நாட்டுல இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துடலாமா? இப்ப 10 ஆண்டுகளா எமர்ஜென்சியில் தானே இருக்கும். 10 ஆண்டுகளா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. கள்ளக்குறிச்சியில நடந்த துயரம் ரொம்ப பெரிய துயரம். அது வருந்துறோம், எல்லாரும் வருத்தம் தெரிவிக்கிறோம், எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளா இருக்கும். இது சட்டம் ஒழுங்கு தோல்வி அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா அதிமுக காலத்துல நடந்ததுல சட்டம் ஒழுங்கு தோல்வி நம்ம சொல்ல முடியுமா? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ற ஸ்டேட்டுக்கு எல்லாரையும் விட கூடுதலான பங்கு. கரெக்ட். அரசுடைய தோல்வியா நீங்க எதிர்க்கட்சியா இருந்தா அப்படிதானே? இது அரசுடைய தோல்வி, ஆளுங்கட்சியோட தோல்வி, காவல்துறையோட தோல்வி இப்படி பாக்குறத விட இது வந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய தோல்வி. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி ஆனா ஒரு கட்சி மட்டும் அப்படி பார்க்கல. யார்? தலித்துக்கு எதிரா வசை பாடிட்டு இருக்காங்க. அது யார்? சொல்றேன். தலித்துகள்லாம் ரவுடிங்க, ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்றாங்க. அது யார் சொல்றாங்க? அது யார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் சொல்றாங்க. என் வாயில கூட உச்சரிக்க விரும்பல. தலித்துகள்லாம் ஹிஸ்டரி ஷீட்டர்னு யார் சொன்னது? யாரு சொன்னது? யாருன்னு என்ன கேட்டீங்களா? திரு அண்ணாமலை சொல்றாரு. திரு அண்ணாமலை தான். திரு அண்ணாமலை செல்வ பெருந்தகையை சொல்றாரு. Why do you play the Dalit card? White. Who is a செல்வ பெருந்தகை? காங்கிரஸ் உடைய மாநில தலைவர். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. உன்னைய யாரு பேட்டி கொடுக்க சொன்னா? நெறியாளர் ஹரி போட்ட போடு அப்படியே பல்டி அடித்த செல்வ பெருந்தகை. ஒட்டுமொத்த தலித் தலைவர்களை ரவுடிகள் என எப்படி கூறலாம் என பெருந்தகை கூற, அவர் உங்களை பற்றி தானே கூறினார், அவர் எங்கு தலித் சமூகம் என குறிப்பிட்டார் என கேட்க, இதை சற்றும் எதிர்பாராத பெருந்தகை, அப்போ நான் யாரு என கேட்க, நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர், ஏன் தலித் என்ற கார்டு வைத்து அரசியல் செய்கிறீர்கள் என நேரடியாக கேட்டார். இது அப்படியே பெருந்தகைக்கு விழுந்த அடியாக பார்க்கப்படுகிறது. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.